பார்த்திபன் நான் ஒரு தெலுங்கு அப்பாயி அப்படின்னு சொன்னதுல பிரச்சனை கிடையாது. அவர் தெலுங்குவோ இல்ல மலையாளமோ கன்னடவோ அவர் என்னவா இருந்துட்டு போறாரு. ஆனா அவருடைய ஜாதி நாயுடுவை ஃபிளெக்ஸ் பண்ணாரு. இங்கதான் பிரச்சனை. பார்த்திபன் முதல் தடவையா இந்த மாதிரி பேசல. அவர் இதுக்கு முன்னாடி பாண்டேவுடைய இன்டர்வியூலையும் இதே மாதிரி நான் நாயுடுக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, பார்த்திபன் நடிச்ச பெரும்பாலான படத்துல அவரு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞனாக தான் அந்த ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. சினிமாவில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் ஸ்டேஜில் அவருடைய ஆதிக்க சமுதாயத்தை சார்ந்த நாயுடுவை அடையாளம் படுத்தியிருப்பாரு. அதாவது அவருடைய ஜாதியை தூக்கி பிடிச்சு பெருமைப்படுத்தியிருப்பாரு. இதுவும் ஒரு கேவலமான ஒரு ஜாதி வெறிதான். அதுக்கப்புறம் பெரியார் மேடையில் கடவுள் ஒழிப்பு ஜாதி மறுப்பு பற்றிலாம் தமிழில் அப்படியே அழகாக கட்டுக்கட்டா அடுக்கி பேசுவார். அதுக்கப்புறம் ரஞ்சித் உடைய நீலம் மார்கழி இசை நீலம் ஃபங்க்ஷனில் ஐயருங்களை பற்றி ஒரு ரைமிங்காக காமெடி பண்ணியிருப்பார். ஹையர் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி. அவருடைய பேச்சு எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கும். இவர் மட்டும் இல்லை, விஷால், பாக்யராஜ், இன்னும் ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ஜாதியை ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு அவங்களுடைய இத்து போன ஜாதியை வேற ஒரு ஸ்டேட்டில் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா, அந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய படத்தை கொஞ்சம் நல்லா ஓடுறதுக்கான ஒரு இடமா பார்க்குறாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அந்த ஸ்டேட்லேயும் ஒரு ரவுண்டு ஒன்று வரலாம், சமுத்திரக்கனி மாதிரி. அது ஒரு காரணமும் இருக்கு. பெரும்பாலான திராவிட கட்சி பேச்சாளர்கள் யாருமே இவரை எதிர்த்து இதுவரை பேசவே இல்லை. ரொம்ப கேவலமாக அருவருப்பாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஜாதி வெறியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறது. ஒரு பக்கம் சமூக நீதியை தூக்கி வச்சு பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் ஜாதியை தூக்கி வச்சு பேசுகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த நபர் யாரை அசிங்கப்படுத்துறாருன்னா, உண்மையாகவே சமூக நீதிக்காக போராடுறாங்களா ஜாதி ஒழிப்புக்கு, அவங்கள ஒரு காமெடி பீஸாக மாற்றிட்டு இருக்காரு. இப்போ பார்த்திபன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி வேற ஒரு மீனிங் ஒன்று கொண்டு வராரு. அவர் எதுக்கு இப்போ எல்லாரும் கழுவி ஊத்துறாங்கன்னா, அவர் ஜாதி பேசினது, ஜாதி பெருமையை பேசினது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தெலுங்கா பிறந்தது தப்பா, எங்கள் அப்பா அம்மா மாற்ற முடியாது அந்த மாதிரி சொல்றாரு. பார்த்திபன் ப்ரோ, நீங்கள் தெலுங்கா பிறந்தது தப்பு கிடையாது, நீங்கள் ஜாதி பெருமை பேசினது தப்பு, அந்த ஜாதி உணர்வை தூக்கி வச்சு பேசினது தப்பு. பார்த்திபன் பண்ணது அட்டென்ஷன் சீக்கிங். அவருடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாரு.